ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.1ல் 10வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையை அடிப்படையாக கொண்டு நிகழ்தகவை கணக்கிடுமாறு எவையேனும் இரு வினாக்களை உருவாக்குக. அதாவது நம்ம இங்க வினாக்கள் தான் உருவாக்கணும், அதாவது கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறோம். அதே சுழல் அட்டை தான். போன சம் கூட இந்த சுழல் அட்டை பற்றிய வினாதான், சரிங்களா? இதை வச்சியே நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிடலாம். பாருங்க, கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையின் முள் 3 மடங்குகளில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது 3 மடங்குல நிலை கொள்ளாமல் இருக்கணும். நிலை கொள்ளாமல்னா அந்த முள் நிற்கவே கூடாது. இங்க நீங்க 3க்கு பதில் 4 எழுதிக்கலாம், 2 எழுதிக்கலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம், சரிங்களா? அதை தான் நானும் எழுதியிருக்கேன். பாருங்க, கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையின் முள் 4 இங்க நான் 4 எழுதியிருக்கேன். 4 மடங்குகளில் நிலை கொள்வதற்கான நிகழ்தகவு என்ன? நம்ம அங்க நிலை கொள்ளாமல் அப்படின்னு பார்த்தோம். இங்க நிலை கொள்வதற்கான நிகழ்தகவு, அதாவது அந்த முள் 4 மடங்குல நிக்கலாம். 4 மடங்குன்னு எதெல்லாம் வரும்? 4 வரும், 8 வரும். அதாவது 4ஆம் வாய்ப்பாடுல வாருது. 4, 8, 16 இந்த மாதிரி. ஓகே, அடுத்து என்ன எழுதியிருக்கேன்னா, கொடுக்கப்பட்ட சுழல் அட்டையின் முள் ஓர் இரட்டைப்படை எண்களில் நிலை கொள்ளாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது இரட்டைப்படை எண்கள்ல நிலை கொள்ளக்கூடாது. நிலை கொள்ளக்கூடாதுன்னா நிக்க கூடாது, சரிங்களா? இரட்டைப்படை எண்ணுனா எது வரும்? 2, 4, 6, 8 இந்த மாதிரி. இங்க நீங்க இரட்டைப்படை எண்ணுக்கு பதில் ஒற்றைப்படை எண் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் நம்ம உருவாக்கணும், அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் தான், சரிங்களா? இதுதான் இந்த பயிற்சியில கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.